ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தமிழ் சமையல்ல ஈஸியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ஒரே ஒரு வீடியோவில் 5 ஈஸி ரெசிபிஸ் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ரெசிபி, ஹெல்த்தியாக ரெசிபி. இந்த ரெசிபிஸ்க்காக நம்ம வெளியே வாங்குறது பொருள் தேவையில்லைங்க. நம்ம வீட்டிலே இருக்க பொருள் வச்சு செய்யலாமா? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பப்ஸ் பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபிஸ், ஈவினிங் டீ டைம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லி கோதுமை மாவு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பாருங்கள், ஒரே ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் போதுங்க. இது 150 கிராம் இருக்குது. நெய் சூடு பண்ணி இதில் போட்டுக்கலாம். வேறு மாவு எதுவுமே சேர்க்காதீங்க. ஒன்லி கோதுமை மாவு வச்சு கறி ஹஸ்தா செய்யலாம். ஸ்பூனில் கலந்து விட்டு இது ஓமம் சும்மா ஒரு ஸ்பூன் கையில் இந்த மாதிரி மசச்சு போடுங்க. வாசனை சூப்பராக இருக்கும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரோன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு கட்டியான டவ் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பஃப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. 30 மினிட்ஸ்க்காக லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. 4 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு வேறு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம பஃப் ரெடி பண்ணுறதுக்கு அந்த பேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சைடில் வச்சுட்டு மாவு எடுக்கலாம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நம்ம மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்குது. கையில் நல்லா மசச்சு இந்த மாதிரி பீசஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்து நம்ம ரொட்டி செய்கிறாங்களே அதே மாதிரி மிலீஸாக இருக்கட்டும். மைதா டஸ்ட் இந்த மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மிலீஸாக இருக்கட்டும். பாருங்கள், இப்போது ஒரு சப்பாத்தி வச்சுட்டு இந்த நெய் கார்ன்ஃப்ளவர் பேட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா ஒரே ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக வந்துடும். பாருங்கள், 2வது சப்பாத்தி மேலே வச்சுட்டு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் பேட்டர். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள், ஜாஸ்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க. நம்ம பஃப்லே லேயர் பை லேயர் சூப்பராக வரும். இப்போது கட் பண்ணிக்கலாம். நான் 2 ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆயில் மீடியம் டு லோ வச்சு ஃப்ரை பண்ணுங்க. கலர் சூப்பராக வரும், கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக ஆயிரும். அடுப்பு இந்த டைம் மீடியமே வைக்காதீங்க, கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை காரா பஃப்ஸ் ரெடியாக இருக்குது. டீ டைம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சா ஈஸியாக ஈவினிங் டீ டைம் இந்த மாதிரி பஃப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2வது ரெசிபி பார்க்கலாம். சாஃப்டாக வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இந்த சூடான பஜ்ஜி சும்மா 10 நிமிஷத்திலே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரே ஒரு கப்பு கடலை மாவு, 1/4 கப் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு, ஒரு சின்ன 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு சின்ன ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, பெருங்காயம் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க, வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரே ஒரு கப் தண்ணி போடலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒரு கப் தண்ணி போட்டேன். பஜ்ஜி பேட்டருக்கு தண்ணி ஜாஸ்தியாக போடாதீங்க, பஜ்ஜி நல்லா இருக்காது. பாருங்கள், பேட்டர் இந்த மாதிரி திக்காக இருக்கணும். வாழைக்காய் பீசஸ் இந்த மாதிரி மெலிசாக இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியம் டு ஹை வச்சு ஃப்ரை பண்ணலாம். பஜ்ஜி போட்டு உடனே ஃப்ளிப் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பஜ்ஜி மேலே வந்தால் ஃப்ளிப் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சும்மா 5 நிமிஷத்திலே நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக கூட இருக்கும். இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 3வது ரெசிபி என்ன பார்க்கலாமா? சும்மா கொஞ்சம் முட்டைக்கோஸ் இருந்தால் போதுங்க. அது கூட குழம்பு செஞ்சு மீதி வச்சோம் இல்லை, அது எடுத்து முட்டைக்கோஸ் வடை செய்யலாம். முதல்ல இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. சும்மா 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். வேஸ்ட்டு தண்ணி எடுத்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். ஃப்ரெஷ் மல்லி,
வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி புதுசாக போடுங்க. லாஸ்ட்டு பச்சை மிளகா விதையை எடுத்து பீசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு ட்ரை மசாலா இருக்குது, அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், கரம் மசாலா, ரோஸ்ட்டு சீரகம் பவுடர், கொரியண்டர் க்ரஷ் பண்ணி போடுங்க, ரெட் சில்லி பவுடர், லாஸ்ட்டு மஞ்சள் தூள். ட்ரை மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இது அரிசி மாவு 1/4 கப் போடுங்க. 1 கப் கடலை மாவு போட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணுங்க, தண்ணி போடாதீங்க. தண்ணி போட்டு 2-3 டேபிள் ஸ்பூன்னு நல்லா கலந்துக்கோங்க. அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்க்கலாம். லாஸ்ட்டு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் முட்டைக்கோஸில் மாவு நல்லா பைண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மாவு எடுக்கும்போது கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிட்டு மாவு எடுக்கலாம். உங்கள் பிடிச்ச சைஸ் நீங்கள் மாவு எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் சூடு பண்ணிட்டு பிறகு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணலாம். பார்த்து போடுங்க, ஆயில் சூடாக இருக்கும். இப்போது ஃப்ளிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், க்ரன்ச்சாக முட்டைக்கோஸ் வடை ரெடியாக இருக்குது. கோல்டன் கலர் வந்தால் ஆயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஈஸியான ரெசிபீஸ், ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மேலே க்ரன்ச்சாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சோன்னா இந்த வீடியோ கூட நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இப்போ 3வது ரெசிபி ஆனியன் பக்கோடா பார்க்கலாமா? சேம் நம்ம பேக்கரியில் வாங்க மாதிரி இருக்கும். இதே மாதிரி டேஸ்ட்டு, அதே மாதிரி க்ரன்ச்னஸ். முதல்ல வெங்காயம் ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணிக்கோங்க. 2-3 பச்சை மிளகா விதையை எடுத்து பீசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல தேவையான அளவு உப்பு போடுங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 சின்ன ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 சின்ன ஸ்பூன் மல்லி க்ரஷ் பண்ணி போடுங்க. கொஞ்சமாக பெருங்காயம், இது சோம்பு க்ரஷ் பண்ணி நான் போட்டேன். லாஸ்ட்டு மஞ்சள் தூள். தண்ணி இல்லாத இந்த மசாலா வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு கிராம் ஃப்ளார் கடலை மாவு 1 கப் போடுங்க. கூடவே 1/2 கப் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு போட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் நெய் போடுங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். தண்ணி அப்படியே போடாதீங்க. கையில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம பக்கோடாக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே தண்ணி போடாதீங்க. லாஸ்ட்டு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. சாப்பிட்றதுக்கு அந்த வாசனம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பக்கோடாக்கு மாவு இந்த மாதிரி இருக்கணும். பிரித்து பார்த்தா தனியாக வரணும். பாருங்கள், அடுப்பில் எண்ணெய் ரெடியாக வச்சுடுங்க. நல்லா சூடாயிட்டு பிறகு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வெங்காயம் பக்கோடா வீட்டில் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கோடாவில் ஆயில் கூட ஜாஸ்தி அப்சர்வ் ஆகிடுதில்லை. பாருங்கள், சும்மா கொஞ்சம் நேரத்தில் ஃபிலிப் பண்ணால் கோல்டன் கலர் வந்துடும். பாருங்கள், நம்ம வெங்காயம் பக்கோடா ரெடியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் வச்சு உங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேக்கரி ஸ்டைலில் இருக்கணும், அதுக்காக லாஸ்ட்டு கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிவிட்டு மேலே சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் பக்கோடாக்காக உங்கள் கையால் லைக் போடுங்க. இப்போ 4வது ரெசிபி பார்க்கலாமா? இது காரி நம்கீன் ஈவினிங் டீ டைம். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், டைமண்ட் சிப்ஸ் நல்லா இருக்குது இல்லை? முதல்ல ஒரு பவுலில் கோதுமை மாவு 1 கப் போடுங்க. கிராம்ஸில் 75 கிராம்ஸ் இருக்கும். கூடவே மைதா 1 கப் போடுங்க. கிராம்ஸில் 75 கிராம்ஸ் இருக்குது. 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 4-5 பல்லு பூண்டு க்ரஷ் பண்ணி போடுங்க. வாசனை சூப்பராக இருக்கும். 3/4 டேபிள் ஸ்பூன் க்ரஷ்டு பெப்பர், இது கருண் சீரகம் க்ரஷ் பண்ணி 1 ஃபுல்லாக ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஓமு கையில் போட்டு மசாச்சி சேர்த்துக்கோங்க. ஓமு வாசனம் ஸ்நாக்ஸில் ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலை மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் 2-3 ஸ்பூன்னு நெய் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி நல்லா மசாச்சி 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ரொட்டிக்கு மாவு செய்கிறாங்களே அந்த மாதிரி டவ் ரெடி பண்ணிக்கோங்க.
எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். ஒரு ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பிளேட் க்ளோஸ் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ்க்காக நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் மாவு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மாவு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்குது. 5 நிமிஷத்துக்கு மாவு மசச்சு நல்லா சாஃப்டாக பண்ணிக்கோங்க. நம்ம ரொட்டிக்கு மாவு எடுத்த மாதிரி சின்ன பால் சைஸ் இந்த மாதிரி எடுத்து ரவுண்டாக ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லிம்மாக லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், டைமண்ட் சிப்ஸ் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போது ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா க்ரன்ச்சாக வரும் சிப்ஸு. பாருங்கள், போட்டு உடனே சும்மா கொஞ்ச நேரத்தில் மேலே வந்துடும். எண்ணெய் சூடாக இருக்குது, பார்த்து கலந்து விடுங்க. கலர் பாருங்கள், இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வந்தால் ஆயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம். இருக்குது இல்லை, சிம்பிளான மெத்தடில் ஈவினிங் டீ டைம் 3 மாதத்துக்காக ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சானா ப்ளீஸ் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக்